அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 73. அவை அஞ்சாமை. குறள் 721. வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். இதன் பொருள், சொல்லின் தொகையை நன்கு அறிந்த அறிஞர்கள் அவையின் வகையறிந்து பேசுவர். வாய் தவறியும் தீயென பேச மாட்டார்கள். குறள் 722. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். இதன் பொருள், கற்றவர்கள் முன் தாம் கற்றவற்றை நுட்பமாக எடுத்துரைப்பவர்களே கற்றவர்களுள் மிகச் சிறந்தவர் என போற்றப்படுவார். குறள் 723. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இதன் பொருள், போர்க்களத்தில் அஞ்சாமல் போரிட்டு சாகத் துணிந்தவர் பலர். கற்றவரின் அவைக்களத்தில் அஞ்சாமல் பேச வல்லவர் சிலரே. குறள் 724. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். இதன் பொருள், கற்றவர்கள் முன்பு தான் கற்று அறிந்ததை அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்லுக. தம்மை விட கற்றாரிடம் கற்க வேண்டியவற்றை கற்க. குறள் 725. ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. இதன் பொருள், சான்றோர் அவையில் பயப்படாமல் பதில் சொல்வதற்கு அளவை நூல்களை நன்கு அறிந்து கற்றுக்கொள்ளல் வேண்டும். குறள் 726. வாளொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. இதன் பொருள், பயந்தவர்களுக்கு அவர் ஏந்தியுள்ள வாளினால் என்ன பயன்? அறிவை உடையவர் அவையிலே பேச பயந்தவர்க்கு நூலறிவாலும் பயன் இல்லை. குறள் 727. பகை அகத்து பேடிகை ஒள்வாள் அவை அகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். இதன் பொருள், போர்க்களத்தில் பேடியின் கையில் ஒளி வீசும் வாள் இருந்தும் பயனில்லை. அதுபோல அவையில் பேசுவதற்கு அஞ்சுபவன் கையில் நூல் இருந்தும் பயனில்லை. குறள் 728. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். இதன் பொருள், நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்கும்படி சொல்ல முடியாதவர்கள் பல நூல்களை கற்றவரானாலும் பயன் இல்லாதவரே. குறள்
729 கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். இதன் பொருள், பல நூல்களை கற்ற பின்னரும் நல்லோர் அவையிலே பேச அஞ்சுகிறவர் படிக்காதவரை விட கீழானவரே. குறள் 730 உளரெனினும் இல்லாரொடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். இதன் பொருள், அவைக்கு அஞ்சாது துணிவோடு கற்றதை சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பாவர். அதிகாரம் 74 நாடு. குறள் 731 தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. இதன் பொருள், நல்ல விளைச்சலும் தக்க அறிஞரும் தாழ்வில்லாத செல்வமும் சேர்ந்திருக்கும் நாடே நல்ல நாடாகும். குறள் 732 பெரும் பொருளால் பெட்டகத்தாகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. இதன் பொருள், பெரும் பொருள் வளத்தால் மக்கள் இருக்க விரும்புவதாய் எவ்வித கேடின்றி விளங்கும் நாடே நல்ல நாடு. குறள் 733 பொறையொருங்கு மேல் வரும்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு. இதன் பொருள், துன்பம் வரும்போது தாங்கிக் கொண்டு மன்னனுக்கு உரிய வரிப்பொருளை தருவது நல்ல நாடு. குறள் 734 உரு பசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராது இயல்வது நாடு. இதன் பொருள், மிகுந்த பசி, தீராத நோய், வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகியன இல்லாமல் இயங்குவதே நாடாகும். குறள் 735 பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. இதன் பொருள், பிரிந்து இயங்கும் பல குழுக்களும் பாழ் செய்யும் உட்பகையும் அரசனை துன்புறுத்தும் கொலைகார கூட்டமும் இல்லாது இருப்பதே நாடு. குறள் 736 கேடறியா கெட்ட இடத்தும் வளம் குன்றா நாடென்ப நாட்டின் தலை. இதன் பொருள், எந்த வகையிலும் கெடுதல் அறியாமல் கெட்டுவிட்ட தருணத்திலும் வளம் குறையாததாய் உள்ள நாடே தலைசிறந்த நாடு. குறள் 737 இரு புனலும் வாய்ந்த மலையும் வரு புனலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. இதன் பொருள்,
ஆறு குளம் என்னும் நீர்வளமும் தக்கவாறு அமைந்த மலையும் மழை நீரும் அழிக்க முடியாத கோட்டையும் ஒரு நாட்டிற்குரிய உறுப்புகளாகும். குறள் 738. பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. இதன் பொருள் நோயின்மை, செல்வம், விளைச்சல், மகிழ்ச்சி, நல்ல காவல் ஆகிய ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்பர். குறள் 739. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு. இதன் பொருள் தேட வேண்டாத எல்லா வளமும் கொண்ட நாட்டை நாடென்று சொல்லுவர். வளம் தேடிச் செல்லும் நிலையில் உள்ள நாடு நல்ல நாடு அன்று. குறள் 740. ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு. இதன் பொருள் எல்லா வளமும் அமைந்த நாடாயினும் நல்ல வேந்தனின் ஆட்சி இல்லாவிடின் அவை அனைத்தும் இருந்தும் பயனில்லை. அதிகாரம் 75. அரண். குறள் 741. ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள். அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள். இதன் பொருள் பகைவர் மேல் படையெடுத்து செல்பவர்க்கும் அரண் சிறந்தது. பகைவர்க்கு பயந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள நினைப்போருக்கும் அரண் பயன்படும். குறள் 742. மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். இதன் பொருள் நீரினால் சூழப்பட்ட அகழி, பரந்த நிலப்பரப்பு, உயர்ந்த மலை, அடர்ந்த காடு ஆகிய நான்குமே ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு அரண்கள் ஆகும். குறள் 743. உயர்வு, அகலம், திண்மை, அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல். இதன் பொருள் உயரம், அகலம், உறுதி, பகைவரால் அழிக்க முடியாத அருமை ஆகிய இந்நான்கும் அமைந்திருப்பதே அரண் என்று நூலோர் கூறுவர். குறள் 744. சிறு காப்பின் பேர் இடத்தது ஆகி உரு பகை ஊக்கம் அழிப்பது அரண். இதன் பொருள் பாதுகாக்க வேண்டிய இடம் சிறியதாய், மதில் அகலம் உடையதாய், உள்ளே இருந்து தாக்குவதற்கு எளிமையாய் அமைவதே அரண் ஆகும். குறள் 745. கொளற்கு அரிதாய் கொண்ட குழுத்து ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் நீரது அரண்.
இதன் பொருள் பகைவரால் கைப்பற்ற முடியாததாக, உள்ளே இருப்போர்க்கு வேண்டிய உணவை உடையதாக, உள்ளிருப்போர் எதிரிகளுடன் போர் புரிவதற்கு எளிதானதாக அமைவதே அரண். குறள் 746. எல்லா பொருளும் உடைத்தாய், இடத்து உதவும் நல் ஆள் உடையது அரண். இதன் பொருள் மதிலினுள் இருப்பவர்க்கு தேவையான எல்லா பொருளும் உடையதாக, பகைவரை வெற்றி கொள்ள உதவும் நல்ல வீரரை பெற்றதாக இருப்பதே அரண். குறள் 747. முற்றியும் முற்றாது எரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண். இதன் பொருள் முற்றுகையிட்டாலும் முற்றுகையிடாமல் போர் செய்தாலும் சூழ்ச்சி செய்தாலும் கைப்பற்ற முடியாத பாதுகாப்பினை உடையது அரண் ஆகும். குறள் 748. முற்று ஆற்றி முற்றியவரையும் பற்று ஆற்றி பற்றியார் வெல்வது அரண். இதன் பொருள் முற்றுகையிடுவதில் வல்லமை கொண்டு முற்றுகை இட்டவரையும் உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையில் அமைந்ததே அரண் ஆகும். குறள் 749. முனை முகத்து மாற்றலர் சாய வினை முகத்து வீறு எய்தி மாண்டது அரண். இதன் பொருள் போர்க்களத்தில் பகைவர் வீழ்ந்து படவும் போரினை நன்கு புரிந்து மதிலகத்து உள்ளே இருப்போர் வெற்றி பெறவும் சிறந்த பாதுகாப்பாய் விளங்குவது அரண். குறள் 750. எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண். இதன் பொருள் எத்தகைய சிறப்புகளை கொண்டதாக அரண் இருந்தாலும் செயல் வகையால் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அரண் பயனில்லாததாகும். நன்றி.